அனைவருக்கும் நமஸ்காரம். துலங்க இங்கு எவர்க்கு மெட்டால் நிலைகள் எல்லாம் இங்க ஆன் பண்ணிக்கிறது வருதா? துலங்க இங்கு எவர்க்கு மெட்டால் நிலைகள் எல்லாம் துலங்க கெட்டு பேசி வரும் துலபவேந்தே நிலைகள் எல்லாம் துலங்க எட்டி பேசி வரும் துலபவேந்தே அலங்கார வலம்புரி சங்கு இலங்கு கையா ஆரூரார் கொன்றை அணி குருவே போற்றி நலுங்குலகோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நலுங்குலகோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நான் உரைப்பேன் குன்றேறி நான் உரைப்பேன் குன்றேறி கதர்வார் நாளை இலங்கு கலைஞான கனியுகக்கும் சோங்கே எங்கள் குடி சாலைமணி விளக்கே போற்றி. இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இல்லறமும் வீடு பேரும். நான் கொஞ்சம் கேட்டேன். இல்லறமும் வீடு பேரும் அப்படின்ற தலைப்பில் உங்களோட முத்தி பேருரை ஆற்ற விழைகின்றேன். மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இல்லறமும் வீடு பேரும். இப்போ இல்லறம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு வீடை கட்டி புதுமனை அந்த வீட்டுக்குள்ளே நாம் போகிறோம். அந்த இல்லறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டும் போது இங்கே எல்லாம் புதுமனை அது மாதிரி யாருன்னா போயிருக்கீங்களா? இந்த வெளி உலகத்தில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஐயரை இட்டுன்னு வந்து ஒரு பசுமாடை வச்சு அது அங்கே எடுத்துன்னு போயிட்டு அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு பின்புறமாக ஒரு தீபார்த்தனை காட்டுவாங்க. அது விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு வெளி உலகம் பூராவையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தெய்வம் கேட்குறாங்க, அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா அப்படி தான் காட்டியிருப்பாரோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த விஸ்வரூபத்தை கேவலப்படுத்துகிறாங்கன்றத நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் உலக மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் அந்த இல்லறத்துக்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அப்போ மனிதன் ஒவ்வொருவரும் 9 கிரகங்கள் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கொண்டது எதுன்னு பார்த்தோம்னாக்கா 9 வகையான கோள்களில் மனிதன் இருக்கிறான். ஆனால் கோள் 9 தானே. ஆனால் அதுக்கு தெய்வம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க 3 கிரகம். அது நமக்கு தெரியாது. அவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ இவன் வீடு ஒன்று கட்டுறான் இல்லைங்களா? அப்புறம் இப்போ இந்த பூமி இருக்குது. இந்த பூமியை கணக்கிலே சேர்க்கறது இல்லை. இப்போ நம்ம இருக்கிற வாழ்கிற இந்த பூமி இது ஒரு கிரகம். இதை கணக்கில் சேர்க்கறது இல்லை. அப்புறம் வீடு ஒன்று கட்டிடுறோம். அதுக்கு பேர் என்ன? கிரக பிரவேசம்ன்றோம். அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு கிரகம். அப்புறம் இவன் ஒரு கிரகம். யாரு? நாம ஒரு கிரகம். இந்த கிரகம் இன்னொரு கிரகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுது. அதுதான் கிரக பிரவேசம் சொல்லி இல்லறம் அப்படின்னாக்கா இன்னார் இல்லறம்னு வெளியே எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? இப்போ இது உலகத்தில் வழக்கமாக நடக்குது. அப்போ அந்த இல்லறம் எப்படி இருக்குது அப்படின்றது அது வீடு இல்லையா? வீடு நம்ம அதுதானே. அப்போ அந்த வீடுன்னா என்ன, இல்லறம்னா என்ன, அதை தெய்வம் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றத நாம் பார்ப்போம். சதுரிகங்களும் கண்ட மெய்மை இறைவனின் மனுக்களுக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகியது மெய்ப்பால் அறியவே. நூலறிவினர் இந்த காலத்து இது ஏது என்பார்களே அதுவானதாக இருக்கும். இந்த காலத்தில் அது ஏது என்பார்களே அதுவானதாக இருக்கும். அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அகர அச்சர
பீடத்து கோடாலங்கிருதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென ஓர் வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமையூற. இப்போ இந்த ஓர் வகைன்னு சொல்கிறாங்க, ஓர் வகை, அதுக்கப்புறம் மூவகை ஐவகை எண்வகை பொறுப்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு என்னென்னு விளங்குதான்னு பார்த்தோம்னாக்கா, அப்போ ஓர் வகை என்பது அது ஒரு மூல மந்திரம், மூன்று வகை என்பது அது ஒரு மந்திரம், 5 அது பஞ்சாட்சரம், அப்புறம் 8 அது அஷ்டாட்சரம். இப்படியான மந்திரங்களில் அதை கொடுக்குறாங்க. அப்போ ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமை ஊற. உள்ளத்துல உரிமை ஊறிச்சா அப்படின்னா உரிமை ஊர்ல, உரிமை ஊற மெய்யாக உள்ளத்தில் உரிமையூற மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும். எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவகிரக நவகிரக கோளறி வாளராகிய யதார்த்த ஒரு தேவகுரு இல்லாது கல்வி வீடு பதம் காண முடியாது. இப்போ வீடு பேருன்னு நாம ஒரு வீடை கட்டி அதுக்குள்ள நாம குடியேறணும். ஆனா எங்க தெய்வம் என்ன சொல்றாங்க, கல்வி வீடு பதம் காண முடியாது அப்படின்றாங்க. இப்ப கல்விக்கு ஒரு வீடு சொல்றாங்க இல்லைங்களா? அது நமக்கு யாருன்னா தெரியுமா? கல்விக்கு ஒரு வீடு பதம் சொல்றாங்க. இப்போ நாம ஒரு வீடை கட்டி நம்ம அதுக்குள்ள குடி போறோம், அதுக்கு யாரு ராஜா? நாம தான். இப்போ அக்ஷரங்கள்லாம் இறக்குறாங்க, இந்த அக்ஷரத்தெல்லாம் உருவாக்கினதே அது எது? இப்போ உயிரெழுத்து 12, அப்புறம் மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து 247, அப்புறம் ஆயுத எழுத்து 1 48, 248 எழுத்து. இது எங்கேருந்து பிறந்துச்சு? அப்போ அந்த கல்விக்கு வீடு எது? கொஞ்சம் அது தீபாக தான் இருக்கும். அப்படின்னாக்கா அந்த அகரம் நம்ம ஆதி புள்ளி இருக்குது இல்லையா, அதில் இருந்து தான் சர்வ அக்ஷரங்களும் பிறந்தது. அதுதான் அதற்கு வீடு. அப்போ அந்த வீட்டை யார் நமக்கு சொல்லி தருவார்கள் அப்படின்னாக்கா, அது இறைவனே ஒரு ரூபம் தாங்கி வரணும். அதுதான் கொடுக்குறாங்க. எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் யதார்த்த ஒரு தேவகுரு இல்லாது கல்வி வீடு பதம் காண முடியாது. நம் தமிழ்நாட்டின் கண்ணே அது மெய்ப்பால் அறியவே மெய்க்கல்விக்கு தேவ போதனாச்சாரியார் இல்லாத குறைவால் மங்கி போய் இருந்த மெய்க்கல்வி கலாச்சாலை இதுகாலம் ஆசியா கண்டம் தமிழ் தொண்டைமான் சீமையின் ஊரல் மலைச்சாரல் வனாந்தரத்திடைத்தே விளங்கும் மெய்வழிச்சாலையில் மெய்க்கல்வி கலாச்சாலை உதய நெடுங்கொடி தூக்கி ஏற்ற பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த மெய்க்கல்வி அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. அந்த மெய்க்கல்வியை கற்றுக்கினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் சாகாத ஒரு கல்வியை தராங்க. அந்த கல்விக்கு வீடு, அந்த வீடு பேர் அடைஞ்சோம்னா மரணம் இல்லாத பெருவாழ்வை நாம் வாழலாம். இப்போ இந்த மெய்க்கல்வியை இப்போ நாம் பார்த்தோம். இந்த மெய்க்கல்வி அது என்னவா இருக்குது? வீடு பேர் அடையக்கூடியதாக இருக்குது. இப்போ நாம் பண்ண இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. நாம் அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். வீடான வடமேறு கிரியினிட பாதம் அப்ப அந்த வீடான வடமேறு கிரியினிட பாதம்ன்றாங்க. அப்போ இங்கே கல்வி வீடு பேர் காண முடியாதுன்னாங்க. நாம் ஒரு வீடை நினச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடெல்லாம் எதை தெய்வம் கொண்டு போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வீடான வடமேறு அது ஒரு கிரியினிட பாதம்னு சொல்கிறாங்க. அதை நாம் பார்ப்போம். வீடான வடமேறு கிரியினிட பாதம்
கிரியினிட பாதம் வேதமணி தாயன்பா லாம்பிகையின் பாதம். அப்ப அது யாருடைய பாதமா இருக்குது? வாளாம்பிகையின் பாதமாக அது இருக்குது. நீடாழி உலகிலேன என்று வீதித்திருந்து நீதியுடன் ஏனை ஆண்ட குருபரன்றால் காப்பாய். ஏடான மெய்வழி நூல் பூரணத்தின் புதையல் ஏறுதூரையின் குருமோ ராதிகளை ஞானம் வாடாத தவமதி நூல் மெய்நிலையின் போதம் வழுத்தினேன் மலையரசில் மதியரசி அருளால். அப்ப அந்த வீடான வடமேறு கிரியினிட பாதமாக அது இருக்குது. அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் போனோம் அப்படின்னா நாம் எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ள குடி புகணும். ஆனால் இந்த வீடு நமக்கு என்னவா இருக்குது? இப்போ இருக்கிற வீடு இப்போ யாருமே அது தெய்வம் வந்து அதை ஒரு வாக்கியத்தில் கொடுப்பாங்க. யாரும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம். இது ஒரு வீடு. திருமாளிகைன்றதே இறைவன் குடியிருப்புக்கு பேர் திருமாளிகை. இப்போ இந்த நம்ம கடத்துக்குள்ள இது ஒரு வீடு தானே. யாரும் கட்ட முடியாத தேகமே, யாரும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம். யாரும் பெற முடியாத அதை நீ பெற்று வந்திருக்கின்றாய். அதற்குள் நுழைந்து பார்ப்பதற்கு ஒரு வாசற்படி கதவு இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருக்கின்றாய். அடிக்கின்ற காற்று, வெயில், மழையெல்லாம் எங்க விழுது? உன் தலையில் தான் விழுகிறது என்றாங்க. அப்போ இந்த திருமாளிகைக்குள்ள நாம போய், இது ஒரு வீடு தான். இந்த ஜீவன் இந்த தேகத்துக்குள்ள, இந்த தேக ஆலயத்துக்குள்ள அது குடியிருக்குது. ஆனா அதை காட்டி தர்றதுக்கு யார் வரணும்? ஒரு மெய் குருபிரான் வரணும். இப்ப நம்ம கிட்ட அது எப்படி இருக்குது அப்படின்றத தெய்வம் வந்து அதை என்ன தெளிவாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குது? அந்த வீட்டில் பாய்மன வீட்டில் பேய்குடி இருக்கும் பேரறிவடிமையங்காகும் வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் விஷ பாம்பும் ஈயணைந்திடுங்கள் இபுலிசன் வீடாம் இமைப்படிக்கென்று நீ தெளிந்து பாய்வாசி மூனைகால் வழி கண்டு செவ்வேல் பதிபுருவத்திடை அடிக்கு. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? பாய்மன வீட்டில் பேய் குடியிருக்கும். அங்க என்ன அடிமையாயிடுது? பேரறிவு அங்க அடிமையாக ஆகி விடுகிறது. ஔவையார் வந்து இல்லறமே நல்லறம் சொல்றாங்க. இல்லறமே நல்லறம் சொல்றாங்க. அப்போ அந்த இல்லறம் நல்லறம் தானே. அத நமக்கு நம்ம ஒரு அனந்தர் போய் தெய்வமே, அதாவது குரு சிஷ்யர்களும் இது கேட்கிற மாதிரி இது இருக்குது. அதை நாம பார்ப்போம். இல்லறமே மேம்பாடென்று உரைத்த வேதம். இல்லறம் மேம்பாடுன்னு எது சொல்லுது? வேதங்கள் சொல்லுது. இல்லறமே மேம்பாடென்று உரைத்த வேதம் இக மனைவி மக்கள் மனை இதுவே என்று. மக்கள் மனைவி இதுவே என்று. இதுதான் உலகத்துல இன்னைக்கு இல்லறம் நம்ம நினைச்சோம் இல்லையா? அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லு பகல் மனக்கவலை ஓயானாலும்
அலங்கோல அவஸ்தையல்லால் வேறே காணோம் இல்லறமங்கிதுவோவென்ன. இதுல இந்த இல்லறத்துல என்ன இருக்குது? அலங்கோல அவஸ்தையெல்லாம் வேறே காணும்ன்றாங்க. இல்லறமங்கிதுவோவென்ன இல்லையென திருமறையும் ஓதலாலே. அப்போ இது இல்லறம் அல்ல. அப்போ இதுல என்ன இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்லையென திருமறையும் ஓதலாலே இல்லறமோ என்னதென்று விவரத்தோடே ஏழை எங்களுக்கு. அப்ப ஏழை எங்களுக்கு எடுத்தருள் புரி என் கோவே. அப்ப இப்படி நான் இல்லறத்துல நல்லா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கேன், சொத்து பத்து நிலப்புலம் எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா அங்க என்ன இருக்குது? அலங்கோல அவஸ்தையெல்லாம் வேற காணும். அப்போ இல்லறன்றதை நான் ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க இந்த இல்லறத்துல கஷ்டமால கஷ்டம் வந்துட்டு தானே இருக்குது. அப்ப வேதம் சொல்ற இல்லறம் இது இல்லை போல தெரியுது. அப்ப இல்லறம்னா என்ன? எனக்கு விவரத்தோட எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்ட்டு சீடன் குருவை பார்த்து கேட்கிறாரு. இல்லறம், அதாவது இல்லறத்தை கேட்ட எழில் மகனே கேளாய், இந்த வெளி இல்லமதில் இருந்து கொண்டு. இந்த வெளி ஒரு இல்லம். வானத்துல மேல ஆகாயம் இருக்குது, கீழே நிலம் இருக்குது, சந்திர சூரியெல்லாம் இருக்குது. இந்த நிலம் இது ஒரு ஆகாய வெளி, இது ஒரு நிலம்ன்றாங்க. இல்லறத்தை கேட்ட எழில் மகனே கேளாய், இந்த வெளி இல்லமதில் இருந்து கொண்டு எல்லை திசை அற்றது ஓர் நிலம் முன்னுள் இருக்குது பார் நீ அறம் செய்யும் வீடாம் ஜீவன். உங்ககிட்ட அறம் செய்யறதுக்கான ஒரு வீடு இருக்குது. அது என்ன அப்படின்றத இங்க உன்னுடைய ஜீவன். அது இந்த வெளியில இல்லை. நீ நினைக்கிற இந்த வெளி உலகத்துல நீ கேட்கிற அந்த வீடு இல்லை. இருக்குது பார் நீ அறம் செய்யும் வீடாம் ஜீவன், நல்லவர்கள் உபதேச தலமதாகும், நமோ வென்ற மோன சபா நிலையதாகும், செல்லாத பொய்யுடம்பின் உள்ளே தோன்றி துலங்கும் ஒரு சுத்த உடம்பதனை கேளாய். அது ஒரு சுத்தமான ஒரு உடம்பு உன்னிடத்துல இருக்குது. அது யார் செய்யறது? நல்லவர்கள் உபதேச தலமதாகும் அப்படின்னு தெய்வம் அதுல கொடுக்குறாங்க. சுத்த உடம்பாகும் முந்தன் சூக்மம் ஆகும், சொந்த உந்தன் மனையாகும் மனைவியாகும். அது என்ன ஆயிடுது? சொந்த உந்தன் மனை. மனைனா நிலம். ஒரு இடம் வாங்கி பிளாட் வாங்கி வீடு கட்டுறோம் இல்லையா, அது மனை. மனைவியும் ஆகும்ட்டாங்க. எதை சொல்றாங்க இங்க? உன்னுடைய சூக்கும தேகத்தை, சூக்கும உடலை. இப்போ சூக்கும உடல்னா என்ன? எதனா ஒரு வாக்கியம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? உன் நினைவு என்ன பெற்றது? சூக்கும உடல்னு சொல்றாங்க. அப்போ அந்த நினைவு அது என்னவா இருக்குது? உனக்கு நிலமா இருக்குது, உனக்கு சொந்த மனையாக இருக்குது, மனைவியாகவும் அதுவா இருக்குது. இப்போ நான் திருமணம் பண்ணிட்டேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், எங்கேயோ வண்டியில் வீணிட்டேன்பா. எனக்கு என்ன ஆகி போச்சு? எல்லாம் மறந்து போச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள குட்டிலாம் இருக்குது, ஆனால் மறந்து போச்சு, நினைவில் இல்லை மனைவி. என்ன ஆகும்? சொத்து பத்தி எது இருந்தாலும் என்ன ஆகி போச்சு? அப்போ மனை எங்கே இருக்குது? 100 ஏக்கர் வாங்கி தான் வச்சிருக்கேன், ஆனால் ஞாபகத்தில் இல்லை. மனைவி இல்லை, மகனும் இல்லை, ஞாபகம் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. நம்ம அறிவு கொண்டு நம்ம அதை பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது எல்லாம் எங்கே இருக்குது? நம் நினைவு என்னும் ஆகாய வெறுவெளியில் தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. அதில் காலமெல்லாம் தீங்கி ஏற்றி வந்தால் முடிவில் உன் கதி என்னன்ற. அப்போ சுத்த அததான் அவன் அது சொல்றாங்க. சுத்த உடம்பாகும் முந்தன் சூக்மம் ஆகும், சொந்த உந்தன் மனையாகும் மனைவியாகும்,
10 வயதான கன்னி சபையும் ஆகும். அதுக்கு என்ன வயசு சொல்றாங்க? 10 வயசு இல்லையா? கல்யாணம் ஆகி பேரம் பேத்தியெல்லாம் ஏற்று 90 100 வயசுல இருக்கிறார். நாளைக்கு செத்து போவாரு அப்படின்னு என்ன எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு கேட்டீங்கன்னா, நான் இருப்பேன், நீ வேணா போவடா, நான் ஏன் சாகிறேன்றான். 100 வயசு ஆனாலும் அந்த நினைவுக்கு என்ன இருக்குது, இன்னும் 100 வயசு நம்ம இருப்புன்ற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை அவனுக்கு உள்ளத்துல இருக்குது. அப்ப அதுக்கு வயசு இருக்குதா? அதுக்கு என்றும் 10 வயசு. அப்ப 10 வயதான கன்னி, அது 10 வயசு ஆன கன்னியா. 10 வயதான கன்னி சபையும் ஆகும், பாச உடல் பிறந்து வளர் தலமும் ஆகும், முத்தரெல்லாம் அமுதருந்தும் கொங்கையாகும், மோட்சம் சாம்ராஜ்யம் என்ற நாடுமாகும், பித்த உடல் நடுவாகும் கோடா கோடி, பெருங்கவலை தனிக்க முந்தன் இல்லமாமே. இப்போ வெளியே ஒரு இல்லம் பார்த்தோம். இப்போ அசலான இல்லத்தை தெய்வம் இப்போ நமக்கு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு எத்தனையோ கோடான கோடி பேர் எங்க போயிருக்கிறாங்க? இறந்தவங்க எல்லாம் இப்போ எங்க இருக்கிறாங்க? ஆவியா சுத்திட்டு இருப்பாங்க. ஜீவமுத்தர்கள் அவங்க எங்க இருப்பாங்க? அந்த ஜீவன் நாட்டில் அவங்க நித்திய மகிழ்ச்சி நித்திரையில் இருக்கிறாங்கன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அது அல்லாதவர்கள்லாம் அழகையா தெரிஞ்சுன்னு இருக்க வேண்டியது தான். எவ்வளவு நாள் வரலாம்? தீர்ப்பு நாள் வரிகளும், கற்பாந்த கோடியாலும் தீர்ப்பு நாள் வரிகளும் அவங்க இந்த உலகத்துல அழகையாக தெரிந்து கொண்டே இருக்கு. அதனாலதான் அந்த திவசம் கொண்டாடுறது, வருஷம் கொண்டாடுறதெல்லாம் எதுக்காக அது கொண்டாடுறாங்க? அவருக்கு வீடு கிடைக்கல, அந்த இல்லறத்துல அவரு போய் அடங்கலை. அதனால என்ன ஆகி போச்சு, வெளியே வீடு இல்லாத என்ன பண்ணலாம்? சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனா வீடு பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் போய் ஜம்முன்னு அவங்க தங்கிடுவாங்க. அதே போல இந்த வீடு தெய்வம் நமக்கு அவங்களுடைய தயவுனால அந்த வீடு பேரு நமக்கு கிடைக்குது. ஆமா, அது 10 வயதான கன்னி பாடும் பஞ்சாட்சரமேன்னு கொடுப்பாங்க தெய்வ நேரத்துல. அது போல இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு பேரும் அந்த வீடு பேரை நாம் அடையணும். அப்ப யாரும் கட்ட முடியாத திருமாலியே உன் தேகம், யாரும் பெற முடியாத அதை நீ பெற்று வந்திருக்கின்றாய். அப்ப யாரும் பெற முடியாதன்னா புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்கு முன்ன யாரோ நிறைய பேர் கேட்டிருக்கிற மாதிரி தெரியுது, அப்படித்தானே? எந்த சுகிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோனிதப்பை விழுந்தேன், அந்த அறைதனில் அழிந்தன அனந்தானந்தம். அங்கே கரு முட்டை மொத்தமே ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 7, மொத்தத்திலேயே 4 7 அவ்வளோதான் கருமுட்டை அங்கே விளையுது. ஆனால் அது உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? கோடிக்கணக்கான விந்தணுக்கள் தயாராக போர் புரியறதுக்கு போகிற மாதிரி இல்லை, கோடிக்கணக்கான ஜீன்கள் உள்ளே போகிறதுக்கு பார்க்குது, ஆனால் எதுவும் போக முடியல. அப்போ அதில் ஒரு அணு மட்டும் அந்த இறைவனிடத்தில் அந்த அமானிதம் வாங்கின்னு எனக்கு ஒரு இந்த அழியாத நித்திய தேகம் வேணும் அப்படின்னு அது கேட்டு வாங்கின்னு வருது அந்த அமானித பொருளை. அந்த ஒரு அணு மட்டும் என்ன பண்ணுது? முந்திக்கிட்டு போய் அந்த கருமுட்டைக்குள்ள தங்குது. அப்ப யாரும் கட்ட முடியாத திருமாலியே உன் தேகம், யாரும் பெற முடியாத. எவ்வளவு பேர் விட்டாங்க? கோடிக்கணக்கான பேர் விட்டுட்டாங்களா? ஆனா நமக்கு அந்த தேகம் கிடைச்சது தானே. புரியுதுங்களா? விளங்குதா? இல்ல, அதுதான். அப்ப அந்த கோடிக்கணக்கான பேரை ஜெயம் கொண்டுதான் இங்க இன்னைக்கு ஒவ்வொரு தலை இங்க உட்கார்ந்துருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப யாரும் பெற முடியாத அந்த தேகத்தை நீ பெற்றாயின்னு சொல்றாங்க. அதற்குள் நுழைந்து பார்ப்பதற்கு ஒரு வாசப்படி இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருக்கின்றாய். அடிக்கின்ற காற்று, வெயில், மழை எல்லாம் எங்க விழுது? தலை மேலதான் விழுது. அதனால அப்படியே அந்த மெய்ஞான பாரவான்கள் அவங்க கிட்ட கேட்டா, எனக்கு எல்லாம் தெரியும் போ அப்படி என்று தட்டி விடுகிறாய், தட்டி விட்டு கொண்டும் இருக்கிறாய். இன்னமும் நீ இந்த உலக மக்கள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? சாவுல எத்தனை வகைன்னு தெரியுமா? தெரியல. அப்ப அவ்வளவு பேர் இப்ப இன்னைக்கு இங்க வந்தவங்கலாம் என்ன சொல்லலாம்? அங்க கோடியிலே தப்பிச்சோம், இந்த 900 கோடி மக்கள்லயும் மெய்யான ஒரு குரு பெருமானை, மெய்யான தெய்வத்தை நாம சார்ந்து கொண்டோம்ல.
அங்கேயே நம்மளை காத்து, இந்த உலகத்திலே நம்மளை காத்து ரட்சித்து அதுக்கப்புறம் அந்த பரமபதத்தில் எடுத்து போய் சேர்க்குறான்னு சொன்னால் இது அதிர்ஷ்டத்திலையா வேற என்னவா இருக்க முடியும்? நல்லா யோசனை பாருங்க. அதுக்கு தான் அந்த அறிவின்ற மாணிக்கத்தையே இறைவன் கொடுத்தாங்க. அதை சிந்தித்து ஆய்ந்து இது தன்னறிவில் பேசக்கூடிய வார்த்தைகளான்னு பார்த்தா இப்படி எண்ணி பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருன்னா இருக்காங்களா? இப்படித்தான் பேசுறதுக்கு ஆள் தான் இருக்குதான்னா கிடையாது. தெய்வம் சங்கமாக இறக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியுதான்னா தெரியல. அப்போ பெருங்கிரண அறுபுரி நூலும் ஆகும். அந்த இவ்வளோத்துக்கு எதுக்கு சொல்லுன்னு வராங்க? அந்த இல்லறத்துக்கு தான் சொல்லுன்னு வராங்க. அந்த வீடு பேரு வீடு முடிச்சுட்டு இல்லறத்துக்குள்ள வந்துருக்கிறோம். அப்ப அந்த இல்லறம் என்பது அது நல்லறம் தான். அங்க என்ன இருக்கும்? மகிழ்ச்சியை தவிர வேற ஒன்றும் அங்க கிடையாது. பேரானந்த நித்திரை மகிழ்ச்சி பெருவாழ்வில் நம்ம வாழலாம். அப்படியாக அது இருக்குது. பெருங்கிரண அறுபுரி நூலும் ஆகும், பேரான ஆறுபடை வீடதாகும். ஆறுபடை வீட்டில் யார் இருப்பாரு? முருகப்பெருமான் தானே. அப்ப அங்க யார் இருக்காரு அந்த ஜீவ நாட்டுல? அப்படின்னா அங்க முருகப்பெருமான் இருக்கிறாங்க. அந்த ஆறுபடை வீடுன்னு சொல்றாங்க. பேரான ஆறுபடை வீடதாகும், அருங்கிரண ஈமான ஐங்காயமாகும், ஆன சுக்லாம் பரதரமும் ஆகும். சுக்லாம் பரதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் சொல்றோம் இல்லையா? அதுவும் அங்கதான் அப்படின்ட்டாங்க எல்லாம். ஆமா, ஈமான் ஐங்காயம்ன்றாங்க. ஈமான்னா ராஜா என்ன பேசுவார்? ஈமான் ஆறும் இஸ்லாத் ஐந்து தானே, அது ராஜா என்ன பேசுவார். ஆமா. அப்போ அது ஆன சுக்லாம் பரதரமுமாகும், வருங்கிரண திரோஜ தச்சத்தாகும். இல்லை, தச்சத்தாகும். வளரமுத பிரம்மபூர்வஸ்த வரோமராகும், அரும்பிரணவும் ஆகும் களிமாவாகும், ஐந்தெழுத்து மந்திரமும் நில்லமாமே. அப்ப களிமா என்னன்ட்டாங்க? அந்த களிமாவும் அதுதான் ஆகும், ஐந்தெழுத்து மந்திரமும் அதுதான். அதுதான் உன்னுடைய இல்லம். அந்த இல்லத்துக்குள்ள எப்படி நம்ம டிராவல் பண்றது, எப்படி போறது அப்படின்னா ஒரு மெய்குருபிரான் கட்டாயம் வேணும். அப்படி வந்தவர்கள் தான் நபிநாயகம், அப்படி வந்தவர்கள் தான் இயேசு பெருமான், அப்படி வந்தவர்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா. அந்தந்த காலத்தை நம்ம விட்டோம். இதுக்கு முன்னே ஆட்சி யார் பண்ணியிருந்தாங்க? அவங்க கையில இந்த ஆட்சி இருக்கும். இப்போ இன்னைக்கு யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட அந்த ஆட்சிகள் போகும். இப்படி காலகட்டத்தில் அந்தந்த காலத்துக்கு மெய்ஞான தவப்பாரவான்கள் வராங்க. என்ன பண்றாங்க? நம்ம அறியாத மக்களை அந்த வீடு பேரை அடைய வைக்கிறாங்க. ஐந்தெழுத்து மூன்றெழுத்து எண்ணெழுத்துமாகும், சங்கமா குட்டினே வராங்க. அந்த வீடுன்றது ஆமா, ஐந்தெழுத்தும் மூன்றெழுத்து எண்ணெழுத்துமாகும், அறுசுவை கொண்டு ஒலிக்குகின்ற அகரமாகும். அறுசுவை கொண்டு ஒலிக்கிறன்றது என்னவா இருக்குது? அகரமாக இருக்கிறது. அறுசுவை கொண்டொலிக்குகின்ற அகரமாகும், சிந்தையற்ற தனித்தலைமை பதியுமாகும், சிந்தையற்ற தனித்தலைமை பதியுமாகும், சித்திர பூஞ்சாவடியும் தில்லையாகும். தில்லை நடராஜர்னு நம்ம எங்க போய் பார்க்குறோம்? சிதம்பரத்துக்கு போறோம். ஆனா இங்க தெய்வம் எதெல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்றாங்க? சகலத்தையும் ஒரே ஒரு வெளியே கூட ஒரு சின்ன ஒரு ஊமானத்தை கூட தெய்வம் வெளியே எடுக்கவே இல்லை. எல்லாமே தன்னிடத்துல தான் இருக்குது. இப்போ அண்ணா வாக்கியம் படிக்கும் போது ஈசன் இருப்பிடம் இருதயம் தானே சொன்னாங்க. இப்போ நீங்க படிச்ச வாக்கியத்தில் அப்போ எந்த ஒரு பெலாட்டியனும் அதுல வரும். இறைவனை இருதயத்தில் எப்போவாது காட்டியது உண்டா? அல்லது யாருக்கிட்டையாச்சும் கேட்டாச்சு தெரிஞ்சுக்கினது உண்டா அப்படின்னா இல்லை. அப்படி யாருன்னா கண்டவர்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை. அவங்கவுங்க வந்த காலங்கள்ல அதாவது அந்தந்த அடியார்களுக்கு அதை பெற்றாங்க, பார்த்தாங்க.
சித்திர பூஞ்சாவடியும் தில்லையாகும் அந்த மறு பிறப்பால நாட்கும் வீடாம். அதுதான் அந்த மறு பிறப்பால நாட்கும் வீடாம். வீடாம் ஆகாய தளவுகின்ற விஸ்வரூபம் நந்தி முதல் யுகம் கோடி வாழ்ந்தோரெல்லாம் நல்லவராமென்றில்ல நல்லவராமென்றில்லாம் இல்லமிதே நயந்து காணே. நல்லவர் என்ற நல்லவரென் தில்லமீதே ஆனந்தம் காணேன்ட்டாங்க. இல்லம் இது காணே. ஆமா, நல்லவரின் இல்லம் இது காணே. அப்போ எல்லாருக்கும் அது எங்க இருக்குது? அந்த இல்லம் தன்னிடத்துக்கிட்ட இறைவன் அந்த ஆமா அவங்கதான் ஆசான் கையில தான் அது சகலமும் இருக்குது. இல்லை இல்லை அகிலத்தில்லாதது உள்ளதுள்ள தொன்றார்க்கும் கிட்டாதது. அப்போ இது இந்த உலகத்துல இருந்துச்சா? இந்த வெளி உலகத்துல ஒரு நல்ல சாவு அப்படின்னாக்கா மக்களுக்கு முதல்ல நல்ல சாவுன்னாலும் தெரியாது, கெட்ட சாவுன்னாலும் தெரியாது. நல்ல சாவுன்னு அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க? சாப்பிட்டுனே இருந்தாரு, வெத்தலை பாக்கு போட்டாருமா, அப்படியே போயிட்டாருமா. இதுவா நல்ல சாவு? அது நல்ல சாவு இல்லை. அப்போ அந்த நல்ல சாவு எது அப்படின்னா, அந்த பாடி கெடக்கூடாது. பாடி கெட்டு முகம் விகாரம் ஆயிருச்சுன்னா அது ஆமா தீட்டாகி செத்தாலோ, தீட்டாகி செத்துட்டான்னு சொன்னா அது கொஞ்சமான அவஸ்தையா அப்படின்னா, அது தெய்வம் மெய்ஞான தவப்பார்வான்கள் ஏறி போய் அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்து வந்துதான் மனிதர்கள் நமக்கு அதை சொல்றாங்க. இல்லைன்னா இது யாருக்காச்சும் தெரியுமான்னா இது தெரியாது. இப்ப தெய்வம் நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா, இதுவரையிலும் இந்த மெய்ஞானத்தை யாராச்சும் பெற முடியுமா? முடியல. முன் வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் ஏற்றி எவ்வளோ பேர் கூவி அழைத்தார்கள், யாராலையும் ஏற்ற முடியல. நபிநாயகம் வந்த காலத்தில் ஒரு 14 பேர் அவர்கள் சீடராக இருந்தாங்க, அவங்க பெற்றாங்க. அதுக்கப்புறம் இது வரலாறுல வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அவர் பெரிய காலம் ஃபுல்லாக அவங்க ஆயுதத்தை கீழே போடல, அவ்வளோ பாடுபட்டாங்க. விக்கிர வழிபாடுலாம் தகர் தெரிஞ்சார்கள். வந்த மெய்ஞான மகத்துக்கள்லாம் ஏன் கட்டுறாங்க? அப்படின்னா தெய்வம் தான் அதெல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு இது வந்ததுன்ட்டு எளிமைய முறையில் இன்னைக்கு எத்தாந்து நமக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களுக்கு இந்த மெய்ஞானத்தை இனமாக கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கான பாடு முன் வந்த மெய்ஞான மகத்துக்கள் யாருமே படலை. யாருன்னா பெற்றார்களான்னா படவே இல்லை. அப்போ தெய்வம் மட்டும் அது எப்படி பெறுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்குன்னே தவம் பண்ணுறாங்க. முன் வந்த மெய்ஞான மகத்துக்கள்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உழவு சொல்லுவாங்க, நீ தவத்தில் ஏறணும், அவ்வளோதான். அப்படியே அந்த உழவு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? போன உடனே அப்படியே நம்ம கூப்பிட்டு வாப்பா நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வருஷம் உடல் பொருள் ஆவி மனைவி மக்கள் பெண் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கூடவே போனோம். 12 வருஷம் அரை ஜோதிப்பாங்க. அதை நீ தாக்கு பிடிச்சாதான் ஆச்சு, இல்லைனாக்கா கிடையாது. புரியுதுங்களா? அப்படியாக இந்த மெய்ஞான இருந்ததை எளிமைய முறையில் எடுத்து வந்து தெய்வம் கொடுக்குறாங்கன்னாக்கா, இவன் படுற அவஸ்தையும் பார்த்து தெய்வம் அது பொறுக்க முடியாம தான், சரி இவனுக்காக நம்மளே அதை பாடுபடுவோம், இவன் எந்த வேலையும் செய்யாத கையாந்தனா கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு அவன் மேலும் மேலும் தவத்தில் ஏறி போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதுக்கு ஒரு இடம், அந்த கில்நாமம் என்ற ஒரு சன்னதத்தை பெறுறாங்க. அது வரைக்கும் தவம் அவங்களுக்கு இருக்கும், அதை விட்டா அவங்க மனைவிக்கு மட்டும் கிடைக்குமா அந்த ஆசீர்வாத கங்கணம். ஆசீர்வாதம் தான் அது கூட. ஆனால் தவத்தை அள்ளி உனக்கு கொடுக்க முடியாது. பொய்ப்பொருள் மாரி என் சொத்து, இப்போ என்கிட்ட சொத்து இருக்குது, அது என் பிள்ளைக்கு கொடுத்துடலாம். ஆனால் தவ சொத்து அந்தந்த ஜீவனம் பாடுபடணும். அப்போ அது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கில்நாமன்ற தேவ சன்னதத்தை அவங்க பெறுறாங்க. அரியதவ கில்நாமம். இந்த சன்னதத்தை பெற்றா இந்த தவத்தை மக்களுக்கு கொடுக்கலாம். சரி, அந்த சன்னதத்தை எப்படி பெறலாம் அப்படின்னு அவங்க தவ மோட்டில் ஏறி போகிறாங்க. எலும்பு இலகி பிறந்த குழந்தைய பார்த்தோன்னா எலும்பு வளைக்கலாம்.
அப்போ அந்த நேரத்துக்கு விளையலாம். சதை உருக, எலும்பு இலக, மூச்சு திட்டுமிட்டு ஆடி இனி செத்தே போவோம் என்ற எல்லை வரலும் போனேன். அதுக்கப்புறம் தான் அந்த நிலையை, அந்த கீழ்நாம சன்னத்தை போய் ஏறுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு அந்த தேகம் இப்போ நமக்கு இருக்குது இல்லையா, அப்படியே அவங்களுக்கு உருகி அப்படியே அமைங்கிருச்சான். அது தலை மட்டும் இருக்குது. அப்போனா அந்த தவம் எப்பேற்பட்ட தவமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாட்டையா வந்து எடுத்து நீவி விட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த வல்லபத்தை ஏறி வராங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அதை போல் ஒரு மெய் குருபிரான்னு வாய்க்கணும். அதெல்லாம் யாருக்கு பட்டாங்க? இப்போ நம்ம உட்காந்து என்னமா நம்ம வாங்கின்னு இருக்கிறோம், புரியுதுங்களா? கை இப்போ நம்ம என்ன இதுக்கு என்னென்ன பாடப்பட்டோம்? ஒரு பாடும் கிடையாது. இதை வந்து உட்கார பார்த்தீங்களா? இப்போ அங்கேருந்து வந்தோமில்ல, இதுதான் நம்ம படுற பாடு. வேற என்ன இருக்குது? அவன் உள்ள சம்மதிக்கு அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது தான். வேற நம்ம ஒன்றும் வெட்டி தவங்கமெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதே இல்லை. அப்படி நமக்கு பாடுபடவும் சொல்லலை. அப்போ அப்பேற்பட்ட தேவ சன்னதத்தை பெற்று வந்து நீ கையேந்திர நான் தரேன்னு சொல்றாங்க. அப்படிதான் நமக்கு அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை நீ 10 அடையாளம் இருக்குது. சாதாரணமா 1 2லாம் இல்லை, 10 அடையாளம் இருக்குது. அநியாய மரணத்துக்கும் நியாய மரணத்துக்கும் 10 அடையாளம் இருக்கிறது. ஒரு மாமரம் இருக்குது, அதுல ஒரு பூ பூக்குது. அந்த பூ என்ன நிறமா இருக்கும்? மஞ்சள் நிறமா இருக்கும் இல்லையா? அந்த பூவோட வீழ்ந்துருச்சுன்னா அது பிஞ்சாக முடியுமா? சரி, பிஞ்சாயிருச்சு, பிஞ்சில் உதிர்ந்து போகுது, காயாக முடியுமா? சரி, காயாயிருச்சு, அந்த காயில் உந்து போகுது, பழமாக முடியுமா? கனியாக முடியுமா? அப்போ இதையெல்லாம் எந்த தொடர்பில் இருக்கணும்? காம்பினுடைய தொடர்பில் அது இருந்தால் தான் என்ன, பூ, பிஞ்சு, காய், அப்புறம் பழம், அப்புறம் கனி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மனம் வீசும். மனம் வீசிச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அடுத்த வித்துக்கு அது ரெடி ஆயிடுச்சு, போட்டால் முளைக்கும். பழுத்து மனம் வரலன்னு சொன்னால் அது எந்த விதையாக இருந்தாலும் அது முளைக்காது. புரியுதுங்களா? அதை போல இந்த 10 அடையாளமும் நம்ம ஒவ்வொரு நம்ம இந்த மெய்வழி பிறவியர் அனைவர்களுக்கும் தெய்வம் எனாமாக அளந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மெய்வழியை நாம் பெற்று வந்தோம், அதை பின்பற்றி வந்தோம்னா தெய்வம் நமக்கு ஒரு பரிசு தராங்க. இதை நமக்கு பின்பற்றி வந்தால் என்ன தராங்கன்றத அவங்க உத்தரவு பண்ணுறாங்க. வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம். இதில் செயல் இல்லாத வாசகமே இல்லை. இவை அனைத்தும் நம் செயலோடு பாடுபட்டு பெற வேண்டும் என்று ஆண்டவரோடு வேண்டி ஆசீர்வாதம் பெற்று எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்தி பெறுவரை மீண்டும் தொடரும்.